அழகிய தமிழில் அழகிய வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஐசிங் வகைகள் என்னென்ன, அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எந்த ஐசிங், அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஐசிங் வகைகள் 6 வகையான ஐசிங் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது நார்மலைசிங். நார்மலைசிங் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் எவ்வளோவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நான் இன்னும் மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஐசிங்கில் 6 வகையான ஐசிங் இருக்குது. அது என்னென்ன ஐசிங் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நார்மல் ஐசிங், அப்புறம் பட்டர் க்ரீம் ஐசிங், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ஐசிங், அப்புறம் விப்பிங் க்ரீம் ஐசிங், அப்புறம் ராயல் ஐசிங், அப்புறம் ஃபாண்டன். இந்த 6 ஐசிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு கேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது நார்மலைசிங். நார்மலைசிங்கில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இன்னொன்று ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அது எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டோல் கேக் பண்ணுறதுக்கு இந்த நார்மலைசிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டெடி பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் தீம் கேக், சின்ன சின்னதாக ஏதாவது டெக்கரேஷன் பண்ண போகிறீங்க, டிசைன் பண்ண போகிறீங்கன்னா இந்த நார்மலைசிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலைசிங்குக்கு நாம் யூஸ் பண்ண போகிறது மார்ஜரின் ஒயிட் கலரில் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எசன்ஸ் கடைகளில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். 200 அந்த ரேஞ்சில் 1 kg இருக்கும். பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் நார்மலாகவே நீங்கள் ஒரு அளவான ஹீட்டான இடத்துல கூட வச்சுக்கலாம். இப்போது இந்த நார்மலைசிங் உங்களுக்கு சீக்கிரம் மெல்ட் ஆகாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது ஒன்று ஹார்டாக இருக்கும், இன்னொன்று சாஃப்டாக இருக்கும். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா உங்களோட மார்ஜரினோட அளவை கூட்டுறதும் குறைக்கிறதும் அதில் தான் இருக்குது. இப்போது நார்மலைசிங்க்கு 1 கப் ஐசிங் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் மார்ஜரின், 2 ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பீட் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சாதா வாட்டரே போதுமானது. இது நீங்கள் பீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஸ்பேச்சுலாவே போதும். நார்மல் ஐசிங்கில் ஹார்ட் ஐசிங் எப்படி நாங்கள் நாசர்ஸ் மூலம் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
எசன்ஸ் வெனிலா எசன்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், அது க்ரீம் ரொம்ப ட்ரை ஆகிடும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது ஐசிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து மெல்ட் ஆகாது, சீக்கிரம் மெல்ட் ஆகாது. நீங்கள் ஆர்டர் பண்ணி கொடுக்கும்போது எவ்வளோ நேரமானாலும் இது மெல்ட் ஆகாது, இப்படியே தான் இருக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சாஃப்ட் ஐசிங், நார்மல் ஐசிங்லேயே சாஃப்ட் ஐசிங் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். 1 கப் ஐசிங் சுகருக்கு 3 டேபிள் ஸ்பூன் மார்ஜரின் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தான் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நார்மலாக பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் க்ரீம். அதை நீங்கள் அப்புறம் நாசில்ஸில் போட்டு டிசைன் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் நீங்கள் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, பிங்க் ஃபுட் கலர், பிங்க் ட்ராப்ஸ், அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரம் மெல்ட் ஆகாது. நீங்கள் ஆர்டர் பண்ணி ரொம்ப தூரம் கொண்டு போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள்
சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் கட் பண்ணணும். பட்டர் ஐசிங்ன்றது வேறு, நார்மல் ஐசிங்ன்றது வேறு. நார்மல் ஐசிங்லேயே உங்களுக்கு 2 வெரைட்டி சொல்லி தந்திருக்கேன். ஒன்று வந்து ஹார்டாக இருக்கும், இன்னொன்று வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது பாருங்கள். இப்போது டிசைன் பண்ணலாம்.